ஹாய் ஆல், இந்த வீடியோல ஷார்ஜா மெகா மால்ல இருக்கிற ஆன்டிக் லேண்ட் தான் போயிருந்தோம். இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் தான். இங்க கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அடல்ட்ஸ் நம்ம ஃபன் பண்ற மாதிரியான கேம்ஸும் இங்க இருக்கு. ஸோ இங்க ஃபன் பண்ண வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூஏல இருக்கிற வாவ் பிளேசஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மால்ல நிறையவே ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபுட் கோர்ட்டும் இருக்கு. நல்லா சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்திருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் பண்ணதான். இங்க லெவல் 3ல தான் ஆன்டிக் லேண்ட் இருக்குது. இங்க நம்ம ப்ளே பண்ண டாப் அப் கார்டு வாங்கிக்கணும். டாப் அப் கார்டுல நம்ம ஃபர்ஸ்ட் அமௌண்ட் டாப் அப் பண்ணிக்கணும். இங்க வந்து நிறைய பேக் இருக்குது. நம்ம பட்ஜெட்க்கு ஏத்து நமக்கு சூட் ஆகுற பேக்க டாப் அப் பண்ணிக்கலாம். அப்புறமா நமக்கு பிடிச்ச கேம்ஸ் ஸ்வைப் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அங்க போனதுமே என்ட்ரன்ஸ்ல இந்த ஸ்விங் தான் இருக்கு. இது ஹனிபி ஸ்விங். இந்த ஸ்விங்ல எப்ப போனாலும் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருவாங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். நெக்ஸ்ட் போயிருக்கிறது இந்த ஃப்ளையிங் ஃபிஷ் கேம் தான். இந்த கேம் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்துச்சு. இந்த கேம் ஹைட்டா போகுது. அது நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் சுத்துது. அதனால கொஞ்சம் போரிங்கா இருந்தது. இங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ற மாதிரியான ஸ்பாட்டும் இருக்குது. அதுக்கும் நம்ம இந்த மாதிரி பே பண்ணி தான் பண்ணிக்கணும். விளையாட வந்துட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் போகல. சோ வேற விளையாடலான்னு போயிட்டோம். நெக்ஸ்ட் விளையாட வந்தது இந்த கேம் தான். இதுல 5 பால்ஸ் இருக்கும். நம்ம தூக்கி போடணும். அந்த மிடில்ல ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அந்த பானிக்குள்ள போட்டுட்டோம்னா நமக்கு ஜாக்பாட் தான். 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லன்னா நம்ம எந்த ஹோல்ல போடுறோமோ அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் விளையாட வந்திருக்கிறது இந்த பவுலிங் தான். இந்த பவுலிங் கேமை நம்ம 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட விளையாடலாம். ரொம்ப ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கான மினி பவுலிங்கும் தனியா இருக்குது. இந்த ஃபுட்பால் கேமும் இருக்குது. நெக்ஸ்ட் கார் ரேஸ் கேம் தான். நெக்ஸ்ட் இந்த கேம் விளையாட தான் வந்திருக்கிறோம். இது நல்லா இருக்கும். நம்ம சேர்ல சும்மா உட்காந்துருப்போம். நல்லா ஷேக் ஆகும். ரியலா நம்ம மூவ் பண்றது போலயே ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுல நம்ம வீடியோஸ் சூஸ் பண்ணணும். குழந்தைங்க விளையாடுறதா இருந்தா கொஞ்சம் சிம்பிளான வீடியோஸும் போட்டுக்கலாம். இல்ல நம்ம பெரியவங்க உட்கார்றதா இருந்தா கொஞ்சம் த்ரில்லிங்கான வீடியோஸும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமா ஷேக் ஆகும். நம்ம சூஸ் பண்ற மாதிரி அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ விளையாட வந்திருக்கிறதும் கார் ரேசிங் தான். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உட்காந்துட்டோம்னா அகைன் அண்ட் அகைன் ப்ளே பண்ண தோணும். இங்க VR கேம்ஸும் நிறைய இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கான கேம்ஸும் நிறையவே இருக்குது. டாட்லர்ஸ்க்கான கேம்ஸும் இருக்குது. இந்த டியூப் டவுன்ல நிறைய ஸ்லைட் இருக்கு. பால்ஸ் விளையாடிக்கலாம். டிராம்பலிங்கும் இருக்கு.
நெக்ஸ்ட் விளையாட வந்திருக்கிறது இந்த கேம் தான். இந்த கேமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவா மேல போகும், அப்புறமா சட்டனா கீழே வந்துட்டு மேல போகும். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ளே பண்ண வந்திருக்கிறது பைக் ரேசிங் தான். இந்த மாதிரி இங்க இருக்கிற பைக் ரைட், கார் ரைட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் நல்லாவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபேமிலியா இந்த கேம் விளையாட வந்துட்டோம். நெக்ஸ்ட் விஆர் சோன் தான் வந்திருக்கிறோம். இதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல சூஸ் பண்ணியிருக்கிறது வேற டைனோசர். அது ரொம்ப பக்கத்துல நிக்கிறது மாதிரியும் பயமுறுத்துறது மாதிரியும் நம்மள சாப்பிட வாரது மாதிரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த வால் கிளைம்பிங் தான். இது ஹாஃப்க்கு மேல போக மாட்டேங்குது, ஹாஃப் வரைக்கும் மட்டும் தான் ஏறுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பஞ்சி ஜம்பிங் தான். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது 90 செகண்ட்ஸ் நம்மள ஜம்ப் பண்ண விடுவாங்க, நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கானது, பெரியவங்களுக்கு இதுல விளையாட முடியாது. இதுக்கு பக்கத்துலயே இந்த மாதிரி ஒரு போட் நிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளாடி ஒரு பக்கத்துலோடி போயிட்டு இன்னொரு பக்கத்துலோடி நம்ம வெளியே வரலாம். உள்ள எதுவும் இருக்காது, ஜஸ்ட் நம்ம வாக்கிங் பார்த்தா இந்த பக்கமா போயிட்டு அந்த பக்கமா வரலாம். இதுல ரொம்ப அழகான ஃபிஷ்ஷஸும் நிறைய இருக்குது. நாம மெகா மால்ல லெவல் 3ல இருக்கிறோம். இந்த மால்ல எப்பவுமே சீசனல் டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க, பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஃபைனலா இதுல இருந்து ஒரு கீ செயின் எடுக்கலான்னு தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஏல இருக்கிற வாவ் பிளேசஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆன்டிக் லேண்ட்ல நிறையவே சீசனல் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறமா இங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. குழந்தைகளை வச்சு கேம்ஸும் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுமே இந்த பலூன்ஸை கீழே போடுவாங்க. குழந்தைங்க எல்லாம் பலூன்ஸ் பிக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு இங்க விளையாடி முடிச்சிட்டோம். இனி கிளம்பிட வேண்டியதுதான். நாங்களும் 2 பலூன் தூக்கிட்டோம். தேங்க்யூ, பை பாய்.